அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் ஒருவர் நீடித்து வெளிநாட்டில் இருப்பதற்கு உண்டான அமைப்பும், தாமத திருமணம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான அமைப்பும் ஒரு சேர இந்த ஜாதகத்தில் 2 கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கண்டென்ட் தான் நான் விளக்கமாக சொல்லுவேன். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கண்டென்ட். அதாவது அவர் ஏன் வெளிநாட்டில் நீடிச்சிருக்கார், 2வது நீடித்த வெளிநாட்டு வாழ்க்கை அமையப்பட்டதற்கான காரணம், 3வதாக தாமத திருமணம் ஏன் ஏற்படுகிறது. ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அது ஜாதகத்துக்கு தகுந்தவாறு இந்த ஜாதகத்தில் எந்த காரணம் அதற்கு குழந்தையாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 9/12/1992 11:32 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் அதாவது சிம்ம லக்னம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். ரோகிணி இந்த சிம்ம லக்கணம், ரிஷபராசி. ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் குருவும், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகுவும், 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியும், 10ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவும், 11ஆம் இடத்தில் செவ்வாயும், 12ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. என்னதான் இங்கே கிரகண அமைப்பு இருந்தாலும், சூரியன் ராகுடன் இறங்கி இருந்தாலும், அதாவது நிறைந்த பௌர்ணமி என்று பிறந்திருக்கிறார். அதனால் கிரகண தோஷம் விடுபடுகிறது. அதாவது முழுமையான பௌர்ணமி யோகம் இல்லாவிட்டாலும் ஓரளவு பௌர்ணமி யோகம் நன்றாகவே இருக்கிறது. இந்த ஜாதகர் பிறந்ததை பார்த்தீங்கன்னா ராகுதிசை சரியான பருவத்தில் ராகுதிசை வந்தால் படிப்பு கிடைக்கும்பாங்க. இங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற புதனுடன் இணைந்த ராகு, அதாவது விருச்சிகத்தில் புதன் இருந்தாலே அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார். அதுபோல தான் இந்த ஜாதகர் ரொம்ப புத்திசாலி. மேலும் விருச்சிகத்தில் இருக்கிற புதனுடன் ராகு இணைந்திருப்பார். ராகு திசையை நன்றாக கட்டு ராகு திசையிலே இந்த ஜாதகம் வெளிநாடு போயிட்டார். ஐடி ஃபீல்டு தான் இருக்கார். ஏன்னா சந்திரகேந்திரத்தில் உச்சசந்தனுடைய பார்வையில் புதன் இருக்கார் இல்லைங்களா, ஐடி ஃபீல்டில் இருக்கார். தாய் தந்தை அமைப்பு சற்று அதாவது உடல்நிலை குறைவாக இருக்கும். ஏனென்றால் 9ஆம் தேதி 4-9 கூடியவர்கள் 12இல் மறைந்து சனியின் பார்வை பெற்றாலும் பர்கோத்த நிலையில் சுக்கிரனின் பார்வைகளும் இருக்கிறார்கள். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்க்குறார், 12ஆம் அதிபதியை குரு பார்க்குறார். எனவே இந்த ஜாதகர் வெளிநாட்டு வாழ்க்கை உடையவராக இருக்கிறார். இந்த 8-12ஆம் இடங்கள் குருஜி சொன்னது போல் அந்த சுபத்துவம் 8-12ஆம் இடங்கள் சுபத்துவ விதி அப்படியே புரிந்து வருகிறது. மதிப்புக்குரிய ஜோதிராசன் பாரதிய குருஜி அவர்கள் சொன்னது போல் 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் அப்படியே இந்த ஜாதகத்திற்கு கொண்டு வருகிறது. 8ஆம் தேதி 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் தேதி 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்பொழுது இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியான குரு திசையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குரு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு திசை முழுக்க வெளிநாடு வாழ்க்கை தான். அடுத்து சரராசியில் இருக்கும் கிரகங்கள் தசை நடக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு வெளிநாட்டில் இருப்பார். சனி திசை முடிய வரைக்குமே இந்த ஜாதகர் வெளிநாட்டில் தான் இருப்பார். ஏனென்றால் 8-12ஆம் இடங்கள் வலுத்து சரராசியில் இருக்கக்கூடிய திசைகள் அடுத்து வருவ இருப்பதால் இந்த ஜாதகர் நீடித்து வெளிநாட்டு வாழ்க்கையுடையவாகவே இருப்பார். 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இன்னும் வேலையில் இந்த ஜாதகருக்கு எந்த குறைவும் இல்லை. நல்ல பொருளாதார அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் 8ஆம் அதிபதி 2லிருந்து 8ஆம் வீட்டையை பார்க்கிறார். 2 தனாதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். தன பாவகமும் தனாதிபதியும் கெடாதவர்கள் பொருளாதார நல்ல வேலை, நல்ல சம்பளம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இன்னும் திருமணம் ஆகவில்லை. 33 வயதாகிறது. திருமணம் ஆகாததற்கான காரணம் என்ன? 7ஆம் அதிபதி 6இல் மனைந்து செவ்வாயின் பார்வையில் பெறுவதும், ராசிக்கு 7 ராகு கேதுக்கள் சம்பந்தப்படுவதும், ராசிக்கு 7ஆம் அதிபதி நீசமாகி இருப்பதும், புத்திரக்காரன் குரு 8ஆம் அதிபதியாகி 2லிருந்து தசை நடத்தினாலும், அதாவது 5ஆம் வீட்டு கேந்திரத்தில் உள்ள இருப்பதாலும் குரு திசையிலேயே இந்த ஜாதகருக்கு குரு திசை கரெக்டாக சொல்ல வேண்டுமென்றால் குரு திசை அடுத்து வருகின்ற கேது புத்தி, அதாவது சுக்கிரன் வீட்டில் போகஸ்தானாதிபதியுடன் இணைந்து குடும்பாதிபதியின் பார்வையை பெற்ற கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் உறுதியாக நடைபெறும். 2026 ஸ்டார்டிங்லேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்துவிடும். பொதுவாக 7ஆம் அதிபதி 6இல் மறைவது, 7ஆம் வீட்டை பாவகிரகங்கள் பார்க்குறது, இது மாதிரியான அமைப்புகள் திருமணம் தான். இங்கே 7ஆம் வீட்டை லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டை செவ்வாயை பார்க்குறாரு. ராசிக்கு 7ஆம் அதிபதி நீசமாகி இருக்கிறார். இருந்தாலும் 7ஆம் அதிபதி 6இல் அமைந்து குருவின் பார்வையை பெறுவதால், அதாவது ஏற்கனவே அறிமுகமான பெண், இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண் அமைவாள் என்பது இந்த ஜாதகத்துக்கு உண்மையாகவே நிரூபணமாகிறது. மேலும் இந்த ஜாதகத்துக்கு சனி திசை நன்றாகவே இருக்கும். சிம்ம லக்கணத்திற்கு வரக்கூடாத சனி திசை என்றாலும் அந்த சனி சுக்கிரனுடன் இணைந்து சனியின் குருவின் பார்வையில் இருப்பதால் இந்த சனி திசை இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும். குரு திசை கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். ஏனென்று கேட்டால் கேது போகஸ்தானாதிபதியுடன் இணைந்து குடும்பாதிபதியின் பார்வையை பெறுவதால் இந்த கேது இந்த ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். மற்றபடி ஓரளவு நல்ல யோகம் பொருந்திய ஜாதகம் தான்.
ஏனென்றால் லக்னத்தையோ ராசியோ ஒரு யோக ஜாதகத்தை குரு பார்த்திருப்பார் என்பதற்கு இங்கே ராசியை குரு பார்க்கிறார். லக்னாதிபதி பௌர்ணமி யோகத்திலே இருக்கிறார். எனவே இந்த ஜாதகம் ஒரு நல்ல யோக ஜாதகம் தான். நீடித்து ஒருவருக்கு வெளிநாட்டில் அமைய வேண்டும் என்றால் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி 8, 12ஆம் அதிபதிகள் சுபத்துவமாகி ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு சர ராசியில் இருக்கின்ற கிரகங்களின் தசைகள் அடுத்தடுத்து நடக்கும்போது தான் ஒரு நீடித்த வெளிநாட்டில் இருக்கும். இல்லை என்றால் வெளிநாட்டு போவார் வருவார் அந்த மாதிரி இருப்பார். இல்லை, இந்த ஜாதகர் அப்படி இல்லை. இந்த ஜாதகர் அதாவது சனி திசை முடியும் வரையிலே இந்த ஜாதகர் சரராசியில் இருக்கும் சனி திசை முடியும் வரையிலே இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருப்பார். கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்துவிடும். நன்றி, வணக்கம்.